நம்ம இங்கே ஓடி ஓடி பொருள் சேர்த்துறதே எல்லாமே ஒரு நாள் இங்கே விட்டுட்டு போகிறதான். அப்போது நம்ம எதில் வாழ்கிறோம்? இந்த உடம்புல, இந்த மனசில், இதில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த 3 விஷயந்தான்: பாடி, மைண்ட், நம்மளுடைய சோல். ஸோ நமக்கு ஒரு பெரிய வீடு இருக்குது, நிறைய சொத்து இருக்குது. இப்போ ஒரு பெரிய வீடு இருக்குது, அந்த வீட்டில் இந்த நேரம் இந்த நிமிஷம் நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஆனால் இந்த நேரம் இந்த நிமிஷத்தில் ஏதாச்சும் ஒரு ரூமில் தான் இருப்போம். ஸோ ஒரே டைமில் நம்மளால் அவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் ஒரே நேரத்தில் நம்மளால் அனுபவிக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு ரூமில் தான் இருப்போம். ஸோ நம்ம எப்போ நமக்குள்ளே போதும் அப்படின்ற எண்ணம் உருவாகுதோ அப்போ தான் நம்மளுடைய மனசும் அமைதியாகும். அது வரைக்கும் நம்ம மனசு அமைதியாகாது, எதையாச்சும் தேடிக்கிட்டே இருக்கும். நமக்குள்ளே எப்போ போதும் அப்படின்ற எண்ணம் வருதோ அப்போதே உங்கள் மனசு அமைதியாகும். கொஞ்சம் உங்களுக்கு அவேர்னஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க. அதை தேட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விடை கிடைக்கும். அப்போது நீங்கள் மனசு அமைதியானதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு முயற்சி எடுத்து வைக்கிறீங்க. அப்போது உங்களுக்கான பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்றது இந்த பிரபஞ்சமே ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இதனால யோசிச்சு பாருங்கள், ரொம்ப ஆழமானதாக கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஸோ மச்.